சிக்னல்ல வந்துட்டு மூணு விதமான சிக்னல் இருக்குங்க. ரெட், yellow, green. ரெட் வந்துட்டு ஸ்டாப், yellow வந்துட்டு கெட் ரெடி, green வந்துட்டு கோ. இப்போ என்னன்னா yellow எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ வந்து டிராஃபிக் ஏரியா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ வந்து எல்லா வண்டிகளும் போயிட்டே இருக்கலாம்னு அர்த்தங்க. இதே மாதிரி நம்ம சமையல் விஷயத்தையும் உப்பு எவ்வளோ சேர்த்திக்கிறோம், காரம் எவ்வளோ சேர்த்திக்கிறோம் ரொம்ப முக்கியங்க. ஸோ உப்பு புளி மிளகால ஒரு சூப்பர் ரெசிபி இருக்கு, போய் பாருங்க. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான தந்தூரி டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து தந்தூரி அப்படின்னாலே சிக்கன் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும். இது வந்து நம்ம ப்ரான்ஸ் வச்சு நம்ம வந்து தந்தூரி பண்ண போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியான ஒரு டிஷ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். எறா, தயிர், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், ஜீரா பவுடர், மிளகாய்த்தூள், ஏலக்காய் பொடி, எலுமிச்சை சாறு, எண்ணெய். இப்போது இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த தந்தூரி பண்ணுறதுக்கே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தயிரும் ஜீரகத்தூளும். இது ரெண்டும் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸுங்க. இது இல்லாமல் தந்தூரி பண்ண முடியாது. இப்போது தயிர் எடுத்துக்கிறேன். தயிரோட காரத்துக்கு பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அதை சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, இப்போ டொமேட்டோ பியூரி. இது வந்து கடைங்கள்லையும் கிடைக்கும், இல்லை நம்ம வீட்டில் கூட செய்யலாம். அதாவது சுட தண்ணி நல்ல சுட தண்ணியில் தக்காளி அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா தோல் மேலே வந்து சுருங்கிடும். தோலை எடுத்துட்டு தக்காளியை மட்டும், அதாவது உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் நம்ம மிக்சியில் சுற்றி எடுத்துட்டோம்னா நமக்கு டொமேட்டோ பியூரி கிடச்சிடுங்க. இப்போது அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட தயிரோடு சேர்ந்து இதுவும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொன்னேன், ஜீரா பவுடர், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா பேஸ்ட் போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் காரப்பிரியர்களுக்கு வந்து மிளகா பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் வாசனை வரத்துக்காக நாம் ஏலக்காய் பொடியை லேசாக அதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா நல்லா தயிரோட நல்லா பிளெண்ட் ஆகணுங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த தயிரோட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போது ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த சமயத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எறா, அதை இதில் போடணும். இப்போது இந்த தயிர் மிக்சர் வந்து அப்படியே ஃபுல்லாக எறால நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இது வந்து உடனே செய்ய முடியாதுங்க. இது வந்து நல்லா ஊறணும். இது வந்து ஒரு மணி நேரம் ஊறினாலும் நல்லது தான். அது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். இப்போது இது அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க போகிறோம். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு இந்த ப்ரான்ஸ் இப்போது ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை இந்த பேனில் நம்ம 2 பக்கமும் ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போது நம்ம இதில் எண்ணெய் போட போகிறோம். ஆனால் எப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. இது நம்ம சும்மா அப்ளை தாங்க பண்ணணும். இவ்வளோதாங்க.
இப்போ இது லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த இறாவை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே வைக்க போகிறோம். இது வந்து நல்ல சிம் ஃபயரில் தாங்க இதை வந்து வேகும். இது கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டியது. ஏதாவது ஒரு பக்கம் நல்லா வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலர் வரும், அது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு திரும்பவும் அந்த சைடும் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம இந்த பேன்லேயே விடணுங்க. இதுதான் இதோட ப்ரொசீஜர். பாருங்கள், நல்லா அப்படியே ப்ரௌன் கலர் அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு வருது. அந்த சமயம் இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போது இந்த சைடும் நல்லா செவந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா செவந்திருக்கு. இந்த சமயத்தில் எடுத்துடலாம் நம்ம. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்களா, எண்ணெயே யூஸ் பண்ணாமல் வெறும்னே நம்ம ப்ரஷ் தான் பண்ணோம். அதை வச்சு ஒரு அருமையான தந்தூரி ப்ரான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். இறாவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுங்க, அதில் தயிர் போடுங்க, அதோட அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, அதோட தக்காளி சாறு சேர்த்துக்கோங்க, ஜீரா பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்ச இறால அந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா ஊற விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வைங்க, பேனை வைங்க. பேனில் எண்ணெயை தடவிட்டு நாம் ஊற வச்சிருக்கிற இந்த இறாவை ஒன்று அந்த பேனில் போட்டு 2 பக்கமும் செவந்து வர வரைக்கும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தந்தூரி ப்ரான் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான புதுமையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ.